வணக்கம் மன்னா. ஓ, ஆஸ்தான புலவரா? உங்களைத்தான் அழைக்க நினைத்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். என்ன விவரம் மன்னா? பூரணத்துவம் பெற்ற கலையை ரசித்து அதிலே மனதை பறிகொடுத்து அதன் காரணமாக மனிதன் மிருகமாகி பாவத்தின் படிகளிலே வழுக்கிவிடப் போகும் தருணம் மனம் திருந்தி மீண்டும் சுயநிலைக்கே வந்துவிட்டால் வேண்டே, தான் செய்த தவறை உணர்ந்த போதே மனிதன் மனிதனாகி விடுகிறான். அந்த மனிதன் மேலும் புனிதனாக வேண்டுமென்றால் இறைவன் வழிபாட்டில் இரவும் பகலும் ஈடுபட வேண்டும். இறைவன் வழிபாடு அதுதான் அதற்கு சரியான பிராயச்சித்தமோ? இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டை தவிர வேறு வழி? அங்கனமாயின் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான்? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த 3 கேள்விகளுக்கும் தாங்கள் சரியாக விளக்கம் கூறிவிட்டால் நான் தடையின்றி ஆண்டவன் வழிபாட்டில் ஈடுபட தயாராயிருக்கிறேன். வேந்தே, இதென்ன கேள்வி? இறைவன் எங்கும் இருக்கிறான். அவன் அன்றி ஓரணுவும் அசையாது என்று கூறும் பொழுதே அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று புரியவில்லையா? அப்படி சொன்னால் போதாது. தெரியாத நெஞ்சத்தை தெரிய வைத்து புரியாத விஷயங்களை புரிய வைத்து சரியாக என் கேள்விக்கு விரிவாக விடைகளை சொல்ல வேண்டும். இதற்கு எப்படி நான் விளக்கம் சொல்வேன்? ஆண்டவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறான். என் வினாவுக்கேற்ற விடையே அல்ல. ஆஸ்தான புலவருக்கே இதற்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை என்றால் என் அறியாமையை நான் எவரிடம் சென்று அகற்றிக் கொள்வது? மன்னா, மறுபேச்சு தேவையில்லை. இன்று ஒரு பொழுது அவகாசம் தருகிறேன். நாளை காலை சபைக்கு வந்து என் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். வேந்தே, வருகிறேன். தயவு செய்து சபையில் சந்திப்போம். ஒரு வார்த்தை. வணக்கம். அமைச்சரே, என் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள ஆஸ்தான புலவரிடம் 3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு தக்கபடி விடையளிக்க சபைக்கு அவர் வந்திருக்கிறாரா? மன்னா, ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன்? என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக் கொண்டிருக்கிறாரா அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா? இல்லை வேண்டே, ஒரு காலம் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தான புலவர் மிகவும் அவையடக்கம் உள்ளவர். அப்படி தெரியவில்லையே. நேற்றிரவிலிருந்து இன்று காலை வரை தானே கெடு வைத்திருந்தேன். அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளையை அவமதித்ததாகத்தானே அர்த்தம். மன்னிக்கவும் அரசே, ஆஸ்தான புலவர் வயதில் முதிர்ந்தவர். ஒருவேளை உடல்நலக்குறைவாயிருக்கலாம். அதையாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? அப்படியும் சொல்லி அனுப்பவில்லை. பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம்? முடிவு நான் கூறுவதற்கு முன்பு புலவரின் பேத்தி என்றொரு சிறுமி தங்களை பேட்டி காண அவர் சார்பில் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள். புலவரின் பேத்தி, அதுவும் சிறுமி, அவர் சார்பில் என்னை காண வந்திருக்கிறாளா? இதென்ன புரியாத புதிர். எனக்கொன்றும் விளங்கவில்லை வேண்டே. சரி, வர சொல்லுங்கள். வாழ்க மன்னா, வளர்க உன் ஆட்சி, ஓங்குகளின் புகழ், உயர்க உனது செங்கோல், தழைக்கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு. புலவரின் பேத்தி, பொன்னியின் பெயர். வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை. அதை போல் புலவர் பேத்தியின் பேச்சிலே அழகுக்கு பஞ்சமில்லை. கவிஞன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பார்களே, அப்படி இருக்கும் போது புலவன் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது. சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நனவுதான். எங்கு வந்தாய்? தாத்தாவிடம் 3 கேள்விகளை கேட்டீர்களாம். அதற்கு தக்க விடை சொல்ல நானே வந்திருக்கிறேன். என்ன இது? மேலும் மேலும் வியப்பை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறாய். உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை. அதற்கு பதில் சொல்ல அவரை திணறிக் கொண்டிருந்தார். இல்லை வேண்டே, இது அத்தனை பெரிய பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சிறு பிரச்சனை, அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே திகைப்பில் ஆட்டுகிறாய் என்னை. அதற்குள் தீர்த்து விட வேண்டாம். உங்கள் முதல் கேள்வி என்ன? அதை சபையிலே சொல்லுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறான்? அதுதான் என் முதற் கேள்வி. மன்னா, இந்த
இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது. அந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் அனைத்தும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள். அது அது அதற்குள்ளே இருக்கிறது. அப்படி சொன்னால் போதாது. பாலுக்குள்ளே நெய், தயிர், வெண்ணெய், மோர் எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும். இது என்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி? அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே, ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான். இது புரியாமல் தாத்தாவிடம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு கேள்வியை கேட்டீர்களாமே, இதற்கு எப்படி பதில் சொல்வது? கண்முன்னே நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவிலே வந்த பெண்குலத்தின் தெய்வமா, இல்லை தெய்வத்தின் நாடகமா, அந்த நாடகத்தின் தத்துவத்தை விளக்க வந்த நாமகளின் பாத்திரமா? அதற்குள் அவசியப்பட்டு விட வேண்டாம். மன்னா, மன்னா, அடுத்த கேள்வியை கேட்கலாம். இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி அம்மா. இது என்ன? தூங்கா விளக்கு. இந்த விளக்கிலே சுடர் விட்டுக் கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். இந்த தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? எரியும் விளக்கிலே இருக்கும் தீபம் நாற்புறம் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கிறது என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் கூற முடியும்? அப்படித்தானே, இறைவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். இது புரியாமல் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? ஆண்டவா, அரசனை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கிக் கொண்டிருக்கிறாயே, இச்சிறு பெண்ணுள்ளிருந்து விடைகளை நீயே சொல்வது உண்மையானால் என்னுள்ளிருந்து வினாக்களை கேட்க வைத்ததும் நீதானே. இப்படியும் உனக்கு ஒரு விளையாட்டா? ஏண்டே, மூன்றாவது கேள்வியையும் கேட்டு விடுங்கள். அதற்குள் ஒரு முடிவிற்கு வரலாம். இல்லையம்மா, இனி நான் கேள்விகளை கேட்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். அதற்கும் பதில் சொன்னால் தான் எனக்கு உறக்கம் வரும். உண்மைதான். மூன்றாவது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கும் விழிப்பு வரும். அறியா திரும்பி போல வந்து பெரிய பெரிய தத்துவங்களை பேசிடும் அருள் வடிவே, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இதுதான் எனது மூன்றாவது கேள்வி. அரசே, இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சம்மதமா? புனிதனானே, காத்துக் கொண்டிருக்கிறது அரியாசனம். குலமகளே, கொலுவிருந்து என் குறை தீர்த்து விடு தாயே. இதென்ன விளையாட்டு? விளையாட்டல்ல வேண்டே, இதைத்தான் இறைவன் இப்போது செய்து கொண்டிருக்கிறான். என்னை மன்னனாக்கி உங்களை குடிமகனாக்கி இந்த ஒரு சில நாளில் ஆண்டவன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போது புரிந்ததா இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று? தர்மத்தின் தலைமகளே, தாயாகி தந்தையாகி ஞானத்தின் குருவாகி தனிப்பெரும் தெய்வமாகி ஒதியாகி ஒளியாகி அனைத்தும் ஓர் உருவாகி என் அஞ்ஞானத்தை அகற்றிவிட்ட அருட்கடலே, உனது திருவடிகளில் என் கரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அம்மா, என் அறியாமையை மன்னித்து விடு. இறைவன் எங்கு இருக்கிறான், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்டுவிட்டேன். அம்மா, அதற்கு குழந்தை வடிவிலேயே வந்து என் குறை தீர்த்து விட்டாய். கோமகளே, என் ஆணவத்தை வென்று விட்டாய். அம்மா, என் ஆணவத்தை வென்று விட்டாய். இனி ஆண்டவன் கொண்டே பெரும் தொண்டாக மதித்து இரவு பகல் அவனை பாடி பணிபுரிவதே வேலையாக கொள்வேன். பரம்பொருளே, நோக்கும் இடமெங்கும் நீ இயன்றி வேறில்லை என நீக்கமரத் தெரிந்து கொண்டேன். மாறுபடும் சொல்லெல்லாம் புகுந்து பார்த்தால் உன் விளையாட்டின்றி வேறுபடும் கருத்தொன்றில்லை. வேதத்தின் நாயகா, எனக்கு ஆசி கூறு. இறைவா, என்னை உன் திருவருட் செல்வனாக மாற்று. புலவரே. மன்னா, இப்பொழுது தங்கள் மனம் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மை, இறைவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் இதயத்திலும் இருக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். இனி உங்கள் கட்டளைப்படி ஆண்டவன் தொண்டையை பெரிதென நினைத்து வழிபடுவேன். ஆசி கூறுங்கள்.